நீங்கள் அடுத்த மாநாடும் போட தேவையில்லை, எந்த பொதுக்கூட்டமும் கூட்ட தேவையில்லை. உங்களுடைய கொள்கையில தேர்தல் அறிக்கையில இந்த வாக்குறுதிகள் இருந்தால் போதுமானது. நிச்சயம் நீங்கள் முதல்வர் ஆகலாம். அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான உயர்தர மருத்துவம், தனியார் மருத்துவமனைகள் முற்றிலும் முடக்கப்படணும். அரசு மருத்துவமனையில வேலை செய்யறவங்க தனியார் மருத்துவமனை நடத்தக்கூடாது. தனியார் மருத்துவமனைகள் சீல் வைக்கப்படணும், முடக்கப்படணும். ஒண்ணு. இரண்டாவது, அரசு பள்ளிகளில் உயர்தர கல்வி, சிபிஎஸ்இ, ஐசிசி சிலபஸ், மெட்ரிக் சிலபஸ், எல்லா விதமான கல்விகளும் அரசு ஸ்கூல்ல இருக்க சொல்லிக் கொடுக்கணும், முற்றிலும் இலவசமா. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அனைத்தும் முடக்கப்படணும், சீல் வைக்கப்படணும். மூன்றாவதாக, விவசாயம் பாதுகாக்கப்படணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். விவசாயம் சார்ந்த அனைத்து துறைகளும் பாதுகாக்கப்படணும். நான்காவதாக, பாலியல் வன்கொடுமை போன்ற அனைத்து விதமான கொலை குற்றங்கள் உறுதி செய்யப்படும் வகையில், குற்றவாளி என உறுதி செய்யப்படும் வகையில் அவனுக்கு ஜாமீனின்றி நிபந்தனையின்றி மரண தண்டனை நிச்சயம் வழங்கப்படும் என்கின்ற இது போன்ற வாக்குறுதிகள், இது போன்ற சட்டங்களில் நிறைவேற்றப்படும், கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொன்னாங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போகவே தேவையில்லை. இது போன்ற இதை நம்ம தாவேகா விஜய் அவர்களும் சொல்லுவார், இது போன்ற உறுதிகளை நமக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுடைய தேவையை தானே இதை விஜய் சொல்றாரா? இதை விட்டுட்டு இதை சொல்லி தரத்துக்கு இவருக்கு வந்துட்டு இவரும் வந்துட்டு திமுக ஏடிஎம்கே போல நார்த் இந்தியாவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் போன தடவை வந்துட்டு டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தானே வந்துட்டு ஜெயிக்க வச்சாரு. அதே பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்து இப்ப ஒரு தாவேகா விஜய் ஏன் வச்சிருக்கணும்? ஏன் இவருக்கு சொந்தமா சுய புத்தி இல்லையா, மூளை இல்லையா? இவர் ஏன் வந்துட்டு அவனை நார்த் இந்தியாக்காரனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு இவரு கட்சி நடத்துறதுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான்? ஏங்க இந்த 4 விஷயம் நலத்திட்டங்கள் இருந்தா போதுங்க. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் தேவையில்லை. அவர் இந்த திட்டங்களை மட்டும் சொல்லி சோசியல் மீடியால போட்டாருனாலே போதும். மக்களே கூட்டமே கூட்ட வேணாம், எங்கேயும் போக வேணாம். எலெக்ஷன் டைம்ல நில்லுங்க, நீங்க வந்துட்டு நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருடைய ஓட்டும் நிச்சயமா விழுவும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் வந்து செய்யணும் இல்ல, தற்போதைய சிஎம் அவர்கள் வந்துட்டு இந்த திட்டங்களை அறிவிச்சாலே அவருக்கு தான் ஓட்டு. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். நாளைக்கு அவர் பையன் உதயநிதி, இன்பநிதி வாரிசு வந்தாலும் எல்லாரும் முதலமைச்சர். கண்டிப்பா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு தேவை யாரோ ஒருத்தர். ஏங்க அது வந்து ஒரு பொறுப்பு, அது ஒரு வேலைங்க. முதலமைச்சருங்கிறது ஒரு வேலை, மினிஸ்டருங்கிறது ஒரு வேலைங்க. மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் போல நீங்களும் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் தாவேகா விஜய் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு சோசியல் மீடியா டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய கொள்கைகளையும் நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் சொன்னீங்கன்னா போதும். நிச்சயம் நீங்க தான் முதல்வர், நீங்களும் ஆகலாம் முதல்வர். ஓகே மக்களே, இதுதான் நான் கேட்கிறேன். நான் பேசின விஷயம் கரெக்டா இருந்தா தயவு செஞ்சு இது நம்மளுடைய அரசியல்வாதிகள் அனைவரும் காதுகளையும் எட்டும் வரையில் இந்த வீடியோவை பகிருங்கள். இது உங்கள் அனைவரையும் ஆதங்கத்தையும் என் மனதில் இருந்த குமுறல்களையும் நான் கொட்டியிருக்கேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.